Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம circles chapter exercise 10.2 தான் பார்க்க போகிறோம். Sum number 6. The length of tangent from point A at a distance 5 cm from the center of circle is 4 cm. Find the radius of circle. இப்போது இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா டயக்ராமே கொடுக்கல கரெக்டாக. ஸோ இந்த டயக்ராம் மாதிரி தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒர்க்கு. மற்றபடி சால்விங் த சம் இஸ் வெரி வெரி ஈஸி. அதனால இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு டயக்ராம் இருக்குல்ல, ஸோ வி ஹாவ் டு ட்ரா த டயக்ராம் ஃபர்ஸ்ட். இப்போது நம்ம கொஷினை ஜஸ்ட்டு சும்மா ரீட் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, த லென்த் ஆஃப் டேஞ்சன்ட். ஸோ தெர் இஸ் வி ஹாவ் டு ட்ரா அ டேஞ்சன்ட். த லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டிஸ்டன்ஸ் 5 cm ஃப்ரம் சென்டர் ஆஃப் சர்க்கிள். அப்போது நீங்கள் கொஷின்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, யூ ஹாவ் டு ட்ரா அ சர்க்கிள் அண்ட் அ டேஞ்சன்ட். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ட்ரா அ சர்க்கிள் அண்ட் ஓ இஸ் த சென்டர் ஆஃப் சர்க்கிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணால், we have to draw a tangent to this circle from point A. கரெக்டாக? அதனால இப்போது we have to just recall what is tangent. இப்போது ஒரு கர்வோ இல்லை சர்க்கிளுக்கு ஒரு லைன் வந்து ஒரே ஒரு இடத்துல டச் ஆனால் அந்த லைன் பேர் வந்து tangent. இப்போது இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சர்க்கிளில் வந்து இந்த லைன் ஒரு இடத்துல டச் பண்ணுதா அந்த பீன்ற பாயிண்டில். ஸோ this AB is a tangent. டெஃபினிஷன்னா tangent is a line which touches the circle at one point of the boundary of circle. Fine. நம்ம கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, த லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. அதனால ஐம் ஜஸ்ட் அஸ்யூமிங் திஸ் இஸ் பாயிண்ட் ஏ. இந்த பாயிண்ட் ஏலேருந்து ஐம் கோயிங் டு ட்ரா டேஞ்சன்ட் டு திஸ் சர்க்கிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டேஞ்சன்ட் டு திஸ் சர்க்கிள். வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா, த லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அட் அ டிஸ்டன்ஸ் 5 cm ஃப்ரம் சென்டர் ஆஃப் சர்க்கிள் இஸ் 4 cm. இப்போது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், த லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் வந்து 5 cm இல்லை 4 cm அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெர் இஸ் டூ வே டு ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஃபர்ஸ்ட் த்ரூ லாஜிக் அண்ட் தென் வந்து யூ ஹாவ் டு டீகோட் த ஸ்டேட்மெண்ட். நான் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிஃபோர் தட் இப்போ நீங்கள் கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். கரெக்டாக? அப்போது இந்த இது நமக்கு தெரியாது. ஓகே ஃபைன். இது கண்டிப்பாக 5 கிடையாது, இந்த 4 கிடையாது. இந்த ரேடியஸு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அதாவது இது 5 4 கிடையாது. ஒன்று இந்த டேஞ்சன்ட்லேருந்து வந்து 5 இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஜாயின் திஸ் ஏ அண்ட் ஓ. சர்க்கிளோட சென்ட்ரியும் இந்த பாயிண்ட் ஏவையும். கரெக்டாக? இப்போ ஒன்று இந்த டேஞ்சன்ட் வந்து ஜஸ்ட் அ மினிட், இந்த டேஞ்சன்ட் லென்த் வந்து 5 இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் 5 இருக்கும். கரெக்டாக? நோ திஸ் இஸ் த கன்ஃபியூஷன் ஃபார் அஸ். இது நீங்கள் ஃபஸ்ட்டு லாஜிக்கில் எப்படி ப்ரூவ் பண்ணலாம், எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம தேரம் படிச்சிருவோம். கரெக்டாக? இந்த சாப்டரில் தேரம் 10.1 and 2. ஸோ தேரம் 10.1 என்னன்னா, சர்க்கிளோட ரேடியஸும் இந்த டேஞ்சன்ட்டும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் 90 degree இருக்கும். கரெக்டாக? This OPQ is 90 degree because this is radius and this is tangent. P into the point of intersection. அப்போது இது இன்டர்செக்ட் ஆகிற ஆங்கிள் வந்து 90 degree. அப்போது இது வந்து 90 degree. கரெக்டாக? இப்போது 90 degreeனா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் இந்த 90 degree இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு வந்து ஹைப்போடெனியஸ். அதுதான் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் லாங்கஸ்ட் சைடு. ஓகேவா? இப்போது இதுதான் லாங்கஸ்ட் சைடுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போது நான் வந்து சப்போஸ் இதை நான் 5 அசியூம் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது 4. கரெக்டாக? ஏன்னா உங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று டேஞ்சன்ட்டோட லென்த் வந்து 4, அப்படி இல்லைனா அந்த டிஸ்டன்ஸ் வந்து 4. இப்போ நான் இதை 5 அசியூம் பண்ணிட்டு இதை 4 அசியூம் பண்ணால் இது டெஃபினெட்லி தப்பு. ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த ஹைப்போடெனியஸ் தான் லாங்கஸ்ட் சைடு. நம்ம அசியூம் பண்ண தப்பு. அப்போ டெஃபினட்டாக திஸ் இஸ் 5 அண்ட் திஸ் இஸ் 4. இது த்ரூ லாஜிக். ஓகேவா? அப்படி இல்லை, ஆக்சுவலாக இது எப்படி தான் இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் யூ சி இது எப்படின்னா, த லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ் 4 cm. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜஸ்ட்டு இதோட கட் ஆகிட்டு அண்ட் தென் யூ ஹேவ் டு ரீட் லைக் திஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இதுதான் பாயிண்ட் ஏ அட் அ டிஸ்டன்ஸ் 5 cm ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். பாயிண்ட் ஏ வந்து சென்டர்லேருந்து 5 cm அண்ட் இது டேஞ்சனோட லென்த் வந்து 4 cm. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டீகோட் இட். இப்போ இதுக்கும் மேக்ஸ்க்கும் சம்மந்தம் அவ்வளோவா இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஹேவ் டு கரெக்டாக டீகோட் பண்ணால் நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். அவங்க டெலிபரேட்டாக கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபைன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ திஸ் இஸ் இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸும் இந்த டச் ஆகிற பாயிண்ட் வந்து பி. இப்போ இது நான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பி நான் அசியூம் பண்ணுறேன். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் திஸ் இஸ் 4 அண்ட் திஸ் இஸ் 5 கரெக்டாக. ஓகே, டயக்ராம் வந்தாச்சு. ஜஸ்ட் வி ஹாவ் டு சால்வ் தி சம். இது வெரி வெரி ஈஸி. இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் யூ கேன் ஃபைண்ட் த ரேடியஸ். நவ் இட்ஸ் நார்மல் ப்ரொசீஜர். என்னென்னா, ஸோ OB இஸ் த ரேடியஸ் தான் நமக்கு தெரியாது, அண்ட் தென் BA இஸ் த டேஞ்சன்ட். நெக்ஸ்ட் AO இஸ் 5 cm பிகாஸ் அது given, and then AB tangent now 4 cm. Next வந்து OB is perpendicular to BA because theorem 10.1 radius of a circle is perpendicular to the tangent at the point of contact. நீங்கள் theorem 10.1 அதால் வேணா you just have to write the statement. அப்போது இது 90 degree, then you know that this is a right angle triangle கரெக்டாக. ஸோ OB is a right angle triangle. அதனால நான் இந்த right angle triangle தனியாக வரைஞ்சிட்டேன். Now we have to apply Pythagoras theorem. So Pythagoras theorem, opposite square plus adjacent square equal to hypotenuse square. கரெக்டாக. இப்போது 90க்கு ஆப்போசிட்டில் இருக்க சைட் தான் வந்து 90 டிகிரி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைட் தான் ஹைப்போடென்யூஸ் கரெக்டாக. therefore OA is hypotenuse and the remaining எந்த சைடு வேணால் நீங்கள் ஆப்போசிட் ஆர் adjacent சூஸ் பண்ணலாம் because Pythagoras theoremல there is no problem. So I'm going to assume this OB as opposite and AB as adjacent. So OB square plus BA square equal to OA square. இப்போ OBயோட வேல்யூ நமக்கு தெரியாது, and then BAவோட வேல்யூ 4 and OA is 5. So substitute பண்ணால் OB square plus 4 square equal to 5 square, and then you have to transpose this to right hand side. So 5 square minus 4 square, and then now you have to simplify this. So 5 square and 25 and 4 square is 16. So OB square is 25 minus 16, and then if you subtract this you will get 9. OB square value 9 கரெக்டாக. இப்போது இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இது வந்து you have OB square which is a quadratic equation கரெக்டாக. ஸோ this has two values. அப்போது OB is equal to plus or minus root 9, and then you know இது வந்து OBயோட distance கரெக்டாக. this is always positive. ஸோ OBயோட value plus 3. ஸோ this is the radius of the circle. இப்போது இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா you just share this with your friends, and if you have any doubt you can ask me in the comment section. So thank you for watching. See you in the next video.